கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் நிலையில் நடப்பாண்டில் முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுபா. நடப்பு ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை என்பது கேரளாவில் தொடங்கி இருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி அந்தமான்ல தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தற்பொழுது கேரளாவில் தொடங்கி இருக்கிறதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. பொதுவாக தென்மேற்கு பருவமழை என்பது ஜூன் 1ஆம் தேதி தான் தென்மேற்கு பருவமழை என்பது கேரளாவில் தொடங்கப்படுவது வழக்கம். ஆனால் 8 நாட்களுக்கு முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி இருக்கிறது. கடந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 30ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நடப்பு ஆண்டுக்கான 8 நாட்களுக்கு முன்னதாகவே, அதாவது இன்றைய தினம் மே 24 8 நாட்களுக்கு முன்னதாகவே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கிறது. நடப்பு ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை என்பது அந்தமான்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில கடந்த 13ஆம் தேதி என்பது தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கிய நிலையில தற்பொழுது அது படிப்படியாக முன்னேறி தற்பொழுது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கிறது. கடந்த ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி தொடங்கிய நிலையில இந்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி 8 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த தென்மேற்கு பருவமழை என்பது கேரளாவில் தொடங்கி இருக்கிறது. இது கடைசியா 2009ஆம் ஆண்டு தான் கேரளாவில் இது போன்று அந்த பருவமழை என்பது முன்கூட்டியாக தொடங்கிய நிலையில 2009ஆம் ஆண்டுக்கு பிறகாக தற்பொழுது ஜூன் 24ஆம் தேதி இன்றைய தினம் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக மழை பொழிவை கொடுக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மிக இயல்பை விட மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டாலும் கூட தமிழகத்துல இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் பெரிதான மழைக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறாங்க. நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்கள் தான் நமக்கான மழை அளவு என்பது அதிகமாக இருக்கும். வட மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களுமே இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அதீத மழையை எதிர்பார்க்கலாம். இயல்பை விட இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை அதிகமாக மழைப்பொழிவு இருக்கும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேரளத்தில் இன்றைய தினம் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறார்கள். இந்த ஆண்டு நடப்பாண்டு 8 நாட்களுக்கு முன்னதாகவே தற்பொழுது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி இருக்கிறது. கடந்த ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி தொடங்கிய நிலையில இந்த ஆண்டு ஒரு 8 நாட்களுக்கு முன்னதாகவே மே மாதம் 24ஆம் தேதி இன்றைய தினம் இந்த தென்மேற்கு பருவமழை என்பது கேரளாவில் தொடங்கி இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்திலுமே அது தொடங்குவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுபா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.